அனைவருக்கும் வணக்கம். இப்ப நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, தானியலட்சுமி. இவங்க எங்க இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வயிற்று பகுதியில இருக்காங்க. அப்போ இந்த வயிற்று பகுதி தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நமக்கு பசின்ற ஒரு விஷயம் வந்துட்டா, நம்ம மனிதனாவே இருக்க மாட்டோம். அதே மாரி சந்தோஷம்னு வந்துட்டா அந்த பசியே தெரியாது. துக்கமும் வந்துட்டா பசியே தெரியாது. அப்ப இது பாருங்க தானியலட்சுமிய கொண்டு எங்க வச்சிருக்காங்க? வயிற்று பகுதியில வச்சிருக்காங்க. அப்போ நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா, என்ன பண்ணா நல்லா இருக்கும்னா, நீங்க சாப்பிடக்கூடிய உணவ வந்து கரெக்ட்டான நேரத்துல, கரெக்ட்டான உணவு சாப்பிட்டீங்கனாலே போதுமானது. நேரங்கெட்ட நேரத்துல சாப்பிட்டீங்கன்னா தான் உங்க உடம்புக்கு கெடுதலா வரும். புரியுதுங்களா? அப்போ அதே மாரி மத்தவங்களுக்கு அன்னதானம் பண்ணணும். அந்த அன்னதானம் பண்றப்போ ஆட்டோமேட்டிக்கா இந்த தானிய லட்சுமி வந்து நமக்குள்ள வந்துருவாங்க. அப்ப நம்ம வீட்டுக்குள்ள எப்போதுமே தானியங்களுக்கு குறை வராது. அதாவது அரிசி பஞ்சம் வராது. மத்தபடி நம்ம பூமியில அதாவது அரிசி பஞ்சம் வராது. நம்ம விவசாயம் பண்றோம் அப்படின்னா, அதுல விளையக்கூடிய தானியங்கள் நல்லா இருக்கும். விவசாயம் பண்றவங்களுக்கு நல்லா இருக்கும். தானிய வியாபாரம் பண்றவங்களுக்கு நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்புண்டு. ஆனா நீங்க செய்ய வேண்டியது ஒரே விஷயம், கரெக்ட்டான நேரத்துல கரெக்ட்டான உணவு உண்ணணும். நைட்டு 12 மணிக்கு போய் சாப்பிடுறது, விடிய கிளம்புற 3 மணிக்கு சாப்பிடுறது, சாயந்திரம் 6 மணிக்கு சாப்பிடுறது, இதெல்லாம் தவிர்த்துருங்க. சரியான நேரத்துல எத செஞ்சாலும் நன்மை நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. நமக்கும் நல்லது, உடம்புக்கும் நல்லது.